இந்த ஷண்முகம்ன்ற சரீரம் எவ்வளவு நாள் இருக்கும்? இந்த இந்த ஜென்மம் ஃபுல்லா இருக்கும். இருக்கிற வரைக்கும் இருக்கும். ம், அது 50 வயசா 80 வயசா 100 வயசா தெரியாது. ம். ஆனா ஒரு குறிப்பிட்ட நாள் முடிஞ்சதுன்னா என்ன பண்ண இந்த சரீரத்தை? விடதான் வேணும். அப்புறம் வேற என்ன சரீரம் வரும்? தெரியாது. தெரியாது. ம், நாம் எப்படி பார்க்க வேண்டும் என்றால், நாம் செய்யக்கூடிய கிரியைகளை ம், வெறும்னே அந்த கிரியை நடந்தா ஃபேட் குறையும் அதுக்கோசம் சொல்லியிருக்கான்னு நம்ம நம்ம நினைக்கிற மாதிரி அதை நினைக்க கூடாது. புரியுது. ஃபேட்டும் குறையலாம். ம், நீங்க மலை ஏறினா உங்களுக்கு ஹெல்த் ஆக்சிஜன் லெவல் எல்லாமே நீங்க என்ன லௌகிகமா நினைக்கும் நடக்கலாம். அதை தாண்டி ம். பல பிறவிகளுக்கு உரிய ஒரு பலத்தை தாங்கள் சேர்த்துக் கொள்கிறீர்கள்னு நம்பணும். ஓகே, புரியுது. இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம், நான் ஃபிட்டா தானே இருக்கேன், ம், நான் ஏன் பண்ணணும்? ம், அப்பா இது இன்னைக்கு மட்டும் இல்லப்பா, ம், பூர்வ பிறவிகளில் நம்ம என்ன பண்ணோம்னு நமக்கு தெரியாதுப்பா. ம். இல்ல ஒருத்தர் சொல்றாரு, நான் போற பூர்வ ஜென்மனா இல்லைங்க, அடுத்த ஜென்மனா இல்லைங்க, அவர் பண்ணாம இருக்கலாம். பண்ணணும்னா கம்பல்சரி, யாரும் கம்பல்ஷன் கிடையாது. புரியுது, புரியுது. யார் நம்புகிறார்களோ, யார் முன்னோர்களை இதெல்லாம் அனுசரிக்கிறார்களோ அவர்கள் செய்து மிக எளிமையான வழியில் நல்ல ஆரோக்கியத்தை பெறக்கூடியது, மன ஆரோக்கியம், சரீர ஆரோக்கியம் பெறக்கூடியது ரத சப்தமி.